அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடர்கிறது. கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். பெண்ணின் பெருமை குறித்து அருட்தந்தை அவர்கள் கூறி வருவதை பார்த்து வருகிறோம். இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. நமது கடமை. பழக்கத்தின் காரணமாக இன்னும் எத்தனையோ குறைபாடுகள் உள்ளன. அதையெல்லாம் படிப்படியாக போக்கிக் கொள்ளலாம். எந்த சீர்திருத்தமும் எடுத்து கூறியோ குற்றம் கூறியோ வர முடியாது. ஆகவே நலன் கூறி நலம் செய்து அதன் மூலமாக தீமை ஒழிவதற்கு, வேண்டாதவை ஒழிவதற்கு நாம் அக்கறையோடு பாடுபட வேண்டும். பெண் என்றாலே பொதுவாக ஒரு 2ஆம் தர பிரஜையாகத்தான் உலகம் நீண்ட காலமாக கருதி கொண்டு வருகிறது. இது உண்மைக்கு மாறானது. தத்துவ உலகத்திற்கும் இது வேறுபட்ட கருத்துதான். பெண்களுடைய மதிப்பை, சிறப்பை, உயர்வை ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லலாம். இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லோருமே பெண்ணினத்தின் அன்பளிப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த முறையிலே பெருமை பெற்றவர்கள் பெண்கள். அந்த பெருமையை காக்க வேண்டியது, போற்ற வேண்டியது ஆண்களுடைய கடமை. இன்று முன்னேறி வரக்கூடிய உலகத்திலே பெண்களுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. பெண்களுடைய பங்கை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், அந்த தடைகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சமுதாயத்தையே பாதிக்கிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நோயுண்டானால் அதை தீர்க்க வல்லவர்களாக இப்பொழுது மருத்துவத் துறையிலே வல்லுநர்களாக பெண்கள் திகழ்கின்றார்கள். விஞ்ஞானம் இப்பொழுது மருத்துவத் துறையிலே மிகவும் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியாது. அதற்கு காரணம் மருத்துவத்துறையில் பெண்கள் எடுத்துக்கொண்டுள்ள பொறுப்பும் தொண்டும் தான். மருத்துவம் என்பது நோய் வந்த பிறகு தீர்ப்பது மாத்திரமல்ல, நோயே வராமல் காக்கலாம். நோய் என்றால் என்ன? இயற்கையாக நம்முடைய உடலிலே இந்த சுகத்திற்கு, அதாவது உடல் நலத்திற்கு ஏற்ற எல்லாம் அமைந்திருக்கிறது. அவ்வப்போது ஏற்படுகின்ற குறையை கூட சரிகட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு இயற்கையினுடைய ஆற்றல் அமைப்பு நம் உடலிலே இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஒரு ரசாயன சாலையாக, லெபோரட்டரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடலிலே நாம் அதை தெரிந்து கொண்டு ஒத்துழைத்தால் போதும். அதை கெடுக்காமல் இருந்தால் போதும். அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கருவமைப்பு குறித்தும் அதிகமாக நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எந்த முறையிலே மனம், உடல் அமைப்பிலே இருக்கின்றார்களோ அதை ஒட்டித்தான் ஒரு குழந்தை உருவாக முடியும். மரத்தை ஒட்டித்தான் விதை இருக்கும். அந்த விதையை ஒட்டித்தான் மரம் இருக்கும். இது தொடர் நிகழ்ச்சி. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனநலத்திலே, உடல் நலத்திலே நலமுள்ளவர்களாக அமைய வேண்டும், இருக்க வேண்டும். பெற்றோர்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பிணக்கு, மனத்தாங்கள் இருக்குமேயானால் நமது உடலிலே முக்கியமான சக்தியாகிய ஜீவகாந்த ஆற்றல் பிணக்குற்று அது விஷத்தன்மையாக மாறக்கூடியதாகவே அமையும். அது குழந்தைகளையும் பாதிக்கும். இந்த காலத்தில் எத்தனையோ வகையிலே படிப்பு, கல்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது. கல்விக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தின் அளவு கூட எல்லா நாடுகளிலும் அதிகம்தான். ஆனாலும் உடல்நலம், மனவளம், நட்பு நலம் காத்து அமைதியாக வாழத்தக்க வாழ்க்கை கல்வி போதிக்கப்படவில்லை. உயிர் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? உடல் என்றால் என்ன? இந்த வினாக்களுக்கு பதில் தெரியாதவர்கள் தான் அதிகமாக உள்ளார்கள். நம்மிலே பலரும் கூட அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே இன்னும் முக்கியமான பொருள் சீவகாந்த ஆற்றல் எப்படி அமைந்திருக்கிறது, அது எப்படி இயங்குகின்றது, நாம் அதை போற்றி காக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அளவு மீறியும் முறை மாறியும் செய்வோம். என்ன செய்தாலும் செயல், நோக்கம், திறமைக்கேற்ப விளைவுண்டு. அந்த விளைவை எல்லோரும் தான் அனுபவிக்க வேண்டும். தாய் சேய் நலம் என்று சொல்கிற போது அது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரமல்ல, மனித குலத்திற்கே ஒரு பொதுவான, ஒரு மதிப்புடைய விஞ்ஞானம். அது மனிதகுல மேன்மைக்காகவே தாய் சேய் நலம் என்ற ஒரு பிரிவை எல்லோரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவராலும் ஆக வேண்டிய செயலை செய்ய வேண்டியது அவசியம். தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதற்கொண்டு பிரசவமாகிற வரையிலே அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை கவனித்துக் கொள்ள முடியாது. குடும்பத்திலே முக்கியமாக உள்ள கணவன், இன்னும் பெரியவர்கள் எல்லோருடைய கடமையும் உள்ளது. அதற்கேற்ற அறிவு அனைவருக்கும் அவசியம். கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் சோர்வடையுமே ஆனால், பிணக்கடையுமே ஆனால், வருத்தமடைய செய்வோமே ஆனால் ஒவ்வொரு வருத்தமும் அவர்களின் குழந்தைகளை மனதாலே பாதிக்கும்.
மனம் என்பது கருமையம், சீவகாந்த ஆற்றல், இருப்பு நிலையான அறிவு, இயக்க அலையான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஒரு இயற்கை நிதி. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கருவுற்ற காலத்திலே எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் எவ்வாறு அக்கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்களே என்றால் தெரிந்து கொள்ளவே இல்லை. தெரிந்து கொண்டார்களா என்றால் தெரிந்து கொள்ளவே இல்லை. அந்த காலத்திலே ஏற்படக்கூடிய மனநிலை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கருவுருவாகும் காலத்திலேயே தவறு ஏற்படாது இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே நல்லதொரு பழக்கங்கள் எல்லாம் பண்பாட்டில் அமைந்துள்ளது. கருவுருவாகும் காலம் அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ அமையக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது உடல், உள்ளம் இரண்டையும் ஒரு முக்கியமான எல்லைக்கு உயர்த்தவோ தாழ்த்தவோ உடையதாக உள்ளது. அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கரு உடலிலும் உள்ளத்திலும் குறைவுடையதாகவே அமையும் என்பதை கண்டறிந்தவர்கள் நமது முன்னோர்கள். இன்று உலகம் முழுவதும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பார்க்கிறோம். என்ன காரணம்? இப்பொழுது கருவுருவாகும் காலமே தவறாக போய்கொண்டிருக்கிறது தான். எந்த பௌர்ணமியை உடல் உறவுக்கு ஆகாது என்று சொன்னார்களோ அந்த பௌர்ணமி இன்று ஒரு ஹாலிடே, புனித நாள் என்ற ஒரு வாசகம் போய் ஹோலிடே, உல்லாச நாள் என்ற வாசகமாக மாறி போய்விட்டது. அந்த காலத்தில் கரு ஏற்படுமேயானால் அது சிவகாந்த ஆற்றலை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை அண்ணாமலையார் சதகம் என்ற நூலில் இங்குல சரீரம் உண்டாகின்ற வயனம், ஏகாதசி இலங்கு பருவம், எழில் அமாவாசை மாத பிறப்பு ஆகாது, இருக்கு நாள்களை நீக்கியே மங்கையர்கள் பூத்து நீராடிய தினந்தொட்டு வரும் 6 நாளில் வாலாய மாய்கருக்குழிவாய் திறந்திடும் மணவாளனொடு கலந்தால் பொங்கு சுக்கிலமும் சுரோனிதத்தோடு சேர்ந்து பூரிக்கும் ஒன் சிரிப்பில் பூத்த முத்தை போலும் அருகு நுனி மேல்பனி போலும் திரண்டுருவமாம் என்று எழுதியிருக்கிறார்கள். இதை நமது தற்கால மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இன்னும் மருத்துவ விஞ்ஞானத்திலே கொண்டு வரப்படவில்லை. அதற்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சியை ஏற்படுத்தி அதை செய்துதான் ஆக வேண்டும். மனித உடலுக்குள்ளாக மனித உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ரொட்டீன் இயக்கத்தை எல்லாம் நடத்தி வைப்பதற்கும் மனதை நடத்தி வைப்பதற்கும் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் இவைகளை எல்லாம் அனுபவ பதிவுகளாக செய்து கொண்டு தரம், தன்மை இவற்றை உருவாக்குவதற்கும் உள்ளது ஜீவகாந்த சக்தி தான். அந்த ஜீவகாந்த சக்தியிலிருந்து ஒரு துளி, ஒரு சிறிய அளவுதான் வித்தின் மூலமாக கருத்தொடராக பல கோடி தலைமுறைகளாக எல்லா வினைப்பதிவுகளையும் சேமித்து வைத்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த கோள்களினுடைய ஓட்டத்திலே அந்த ஜீவகாந்த சக்தி எவ்வாறு தொலைத்தொடர்பு ஆற்றலினால் ரிமோட் கண்ட்ரோல் மாற்றமடைகின்றது என்பதை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறார்கள். பௌர்ணமி காலத்தில் விபத்துகள் அதிகமாக நடந்து வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிய வைத்திருக்கிறார்கள். மேலும் ஆயுர்வேத சித்த முறைகளிலே இந்த கருமையம் அமையும் காலத்திலும் அந்த கரு அமைந்த பிறகும் எந்தெந்த முறையில் பெண் இருக்க வேண்டும் என்று எல்லாம் நமக்கு நல்ல மாதிரியாக முன்னோர்கள் காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக, மாதவிலக்கு ஆகக்கூடிய 3 நாட்களிலே சீப்பினால் முடியை அழுந்த வாரினால் அந்த தடவையிலே கருதரித்தால் அந்த குழந்தைக்கு வழுக்கைத்தலை வரும் என்று நிர்ணயித்திருக்கின்றார்கள். மையிட்டால் கருட பார்வை உண்டாகும் என்பதை கண்டுபிடித்து அதை விளக்கி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு செயலும் பாக்கு கடித்தால் பல் சொத்தையாக வரும் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நீண்டகால ஆராய்ச்சியிலே செய்த முடிவு. அவர்கள் சாதாரணமாக ஆராய்ச்சி செய்யவில்லை. முழு ஆராய்ச்சி இந்த உடலை பற்றி, அதன் அமைப்பை பற்றி, கருமையம் அமையும் காலத்திலே இருந்து கரு அமையும் காலத்திலே இருந்து அது முழுமையாக உருவாகும் வரையிலே எந்தெந்த அவயங்கள் எந்தெந்த மாதத்திலே வளர்ச்சி பெறுகின்றன என்பதையெல்லாம் கணித்திருக்கின்றார்கள். இந்த காலத்தில் உள்ளவர்கள் அதை அவ்வளவாக ஒப்புக்கொள்வது இல்லை. கருவளர்ச்சி பற்றி முன்னோர்கள் கொடுத்துள்ள குறிப்பு: கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டுருண்டு கண்டு முளைபோல் முளைத்து கருது 15ஆம் தினத்திலே முட்டை போல் காணும் அக்கரு மிதந்தே உருத்தரு முதல் திங்கள் கம்பமாம் இருமதியில் உற்றதலை முதுகு முகமாம் ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உருவிரர்கள் அறையும் உண்டாம் திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம் செய்ய 5ஆம் திங்களில் செவி நாவு கண்களாம் செப்பு 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம் விஞ்சும் 7ஆம் திங்கள் மயிர் நரம்பும் என்பும் விளைந்திடும் சடமோடுதான் மேவிடும் சலமலம் தங்கு தாதுக்களும் விடைந்து மூச்சு உண்டாகுமே. மருத்துவத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே கருவளர்ச்சி பற்றி ஆராய்ந்து அதன் வளர்ச்சி இயல்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது எல்லாமே
தெளிவாக விளங்கக்கூடிய காலம் விஞ்ஞான மருத்துவர்களுக்கு. எனினும் சீவகாந்த ஆற்றலும் மனமும் எவ்வாறு உடலை நடத்துகின்றன என்று மேலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தை பேறு உண்டாவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது பண்பாட்டில் நாம் வளர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பிணக்கு எழாது உள்ள குடும்பத்தில்தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும். அங்கு பிணக்கு இருக்குமேயானால் அடிப்படை சுதந்திரத்தையே அடக்குமுறையால் தடுக்கும் போக்கு, அதில் உள்ள போராட்டம் குழந்தைகளிடம் பாதிக்கும். மனம் உடல்நலம் கெட்டதாகத்தான் அமையும். இதை மிகவும் முக்கியமாக காண்கின்ற போது கணவனும் ஒத்துழைக்க வேண்டும், மனைவியும் ஒத்துழைக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்காக வந்தாகிவிட்டது. திருமணமும் ஆகிவிட்டது. இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும். அங்கு விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒருவிதமான பிடியை பிடித்துக் கொண்டு என் கருத்துதான் உயர்ந்தது என்று வைத்துக் கொண்டால் பிணக்கு தான் வரும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு அகத்தவம் என்ற முறையிலே ஒரு தியான முறையை நல்ல முறையில் செய்து வந்தார்கள் என்றால் மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்து சரி செய்து கொள்ளலாம். மேலும் கர்ப்ப காலத்தில் 2 மாதத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அஸ்வினி முத்திரை ஸ்பின்டோ எக்ஸசைஸ் செய்து கொண்டே வந்தால் குழந்தை நல்ல முறையில் வளர்கின்றது. பிரசவம் எளிய முறையில் ஆகின்றது. பிரசவமான உடனே தாயும் சேயும் உடல் நலத்தோடு இருப்பதற்கு முடிகிறது. நான் பேசும்போது தலைவலியை பற்றி சொன்னேன். இந்த தலைவலி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அடிக்கடி வருகிறது என்றால், அதுவும் திருமணமான பிறகு வருகிறது என்றால், கணவன் மனைவிக்கு இடையில் அவமதிப்பு மூலம் பிணக்கு, கான்ஃபிளிக்ட் த்ரூ இன்சல்டிங் இன்சிடென்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வருகின்றதோ அதுவெல்லாம் கட்டாயமாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோயில் தான் கொண்டு வந்து விடும். பக்கவாத நோயில் கூட கொண்டு வந்து விடும். கணவன் மனைவி உறவிலே 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லாத ஒருவித வெறுப்பு, ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்ளும் நிலை இருப்பின் அது நேரடியாக வியாதியை உண்டாக்கலாம். இன்னும் அழுத்தமாக வேதனை இருக்குமேயானால் பிரதிபலிப்பு விபத்துகள் உண்டாகலாம். ஆகையினால் நலமே எண்ணி நலமே செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பிறருக்கு உதவியே செய்ய வேண்டும். பிறரிடமிருந்து வாங்குவது என்பதே வேண்டாம். அவர்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் சமையலாகவில்லை, மணியாகிவிட்டது, இதற்கு மேல் போனால் பஸ் கிடைக்காது, அம்மா நான் இன்று கேண்டீனில் சாப்பிட்டுக் கொள்கிறேன், நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு புறப்பட வேண்டும். அந்த பண்பாடு வர வர மறுநாள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து செய்ய வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு வந்துவிடும். அதை விட்டுவிட்டு இங்கே சீறி விழ அலுவலகம் போய் அங்கேயும் சிடிச்சிடிச்சு திரும்பி வந்தபோது குழந்தையும் இந்த சச்சரவில் இழுத்துவிட இது எல்லாம் குடும்பத்தில் நடக்கின்ற தன்முனைப்பு நாடகம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் கணவன் மனைவி உறவுக்கிடையில் எத்தனை ஆயிரம் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். அதை புரிந்து கொள்ளாததனால், உயிருக்கு மதிப்பு கொடுக்க தெரியாததனால், மகிழ்ச்சியை அனுபவிக்க தெரியாததனால், மனோதத்துவம் என்னது என்று தெரியாமல் அதனுடைய விளைவை அறியாததனால் துன்பச் சுழலில் வாழ்கின்றோம். சிந்தனையை ஊட்டி அந்த சிந்தனையின் மூலமாக நான் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, தவறான செய்கையாலும் தவறான எண்ணத்தாலும் என்னென்ன விளைவுகள் வருகின்றன என்று தெரிந்து கொண்டு பொதுவாக மனிதன் வாழத் தொடங்க வேண்டும். சிறப்பாக கணவன் மனைவி இருவரும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனக்கு இருக்கின்ற தகுதி, வாய்ப்பு, வசதி இவற்றை கொண்டு பிறருக்கு இயன்றவரை உதவி செய்வது என்று ஆரம்பிப்பதாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு நன்றாக இருக்கும். குறிஞ்சி நிலத்தில் மனிதன் வாழ்ந்த காலந்தொட்டு இன்று வர எத்தனை விதத்தில் உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலேயும் பெண்களுக்கு சம உரிமை அளித்து மகிழ்ச்சி அடைந்தது உண்டா என்றால் கிடையாது. குடும்பமானாலும் சரி, நாடானாலும் சரி, பெண்கள் அழுத்தப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, வருத்தத்திற்குட்பட்டு முன்னேற முடியாமல் தடுக்கப்பட்டு, வேறு ஏதும் செய்ய முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் குடும்பங்கள் எப்படி ஒளிமிக்கதாக இருக்க முடியும்? இப்போது உலகத்தில் ஒளிமிக்க எதிர்காலம் வர வேண்டுமானால் எல்லோரும் இயற்கை நியதியை மனதில் கொண்டு பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த தாய்மை என்ற பெருமதிப்புடைய நிதியை இறைவன் சீவ இனத்தின் நலம் காக்க அளித்திருக்கிறான். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்திருக்கிறான் என்று எல்லோரும் சொல்வார்கள். நீங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் உயிர்களின் உற்பத்தியை பெண்களிடம் தான் கொடுத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித குலத்தை முழுவதும் எடுத்துக் கொள்ளுங்கள். பேருலகில் வாழுகின்ற மக்களெல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பை எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து பேசுதற்கு? மாக்கோலம்
அத்தகைய பெண்குலம் எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடியதை நம் நாட்டிலும் பார்க்கிறோம், மற்ற நாடுகளிலும் பார்க்கிறோம், வெளிநாடுகளிலும் பார்க்கிறோம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அளவில் முன்னேறி கொண்டிருந்தாலும் அவர்களும் நோயுள்ளவர்களாக, மனம் பாதிக்கப்பட்டவர்களாக, ஆண்களால் அடக்குமுறைக்கு ஆளானவர்களாக மனவேதனையில் ஆழ்ந்துதான் இருக்கிறார்கள். மேலும் மனவளக்கலை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே. காத்திருங்கள், மனவளக்கலை தொகுப்பு 3 தொடரும்.